உக்ரைன் ஒரு 40 நாட்கள் ரஷ்யாவுக்கு கெடுவை கொடுத்திருந்தாங்க. இந்த 40 நாட்கள் கெடுன்னு சொல்லப்படுறது ரஷ்யாவை பணிய வைக்கிறதுக்காக. இந்த உக்ரைன் யுத்தத்தை எதுக்காக ரஷ்யா ஆரம்பிச்சாங்களோ அந்த அப்ஜெக்டிவ்ஸை அவங்க பண்ண விடாம பண்றதுக்குன்னு பெரிய அளவுக்கு இதை மார்க்கெட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய சில மீடியாஸ் இதை ஹெட்லைன்ஸ்ல கவர் பண்ணா ஓகே, ஆனா இந்த உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில நாடுகள் அவங்களோட மீடியாஸ் இதை பெருசா பேசுறது மட்டும் இல்லாம இதை கிட்டத்தட்ட உக்ரைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடு மாதிரியும் இது கட்டமைக்கப்பட்டது இந்த ஒரு வார்னிங்க்கு. ஆனா அந்த 40 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில டேட்டாஸை எடுத்து பார்த்தோம்னா யாருக்கு யாரு இந்த வார்னிங்ன்றதை கொடுத்தாங்கன்றதே தெரியல. ஸோ அதை பற்றின ஒரு காணொலி தான் இது. கொஞ்சம் அப்டேட்ஸும் சேர்த்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம் புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த கெடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, அதற்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி இப்போ கொஞ்சமாக பார்ப்போம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 5வது வருஷத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ரஷ்யா இது வரைக்கும் உக்ரைனில் பிடிச்சிருக்கக்கூடிய நிலப்பரப்போட அந்த ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 22% வரைக்கும் உக்ரைனோட நிலப்பகுதியை ரஷ்யா ஆக்குபை பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. எக்ஸாக்டான டேட்டாஸ் என்னன்னு தெரியல. ஃப்ரண்ட் லைன் வந்து மாறிட்டே இருக்கு. பெரிய அளவு மாறுதல் இல்லைனாலும் இவ்வளோதான் பிடிச்சி வச்சிருக்காங்கிறதுக்கு எக்ஸாக்டான டேட்டா கிடையாது. தோராயமாக பார்த்தோன்னா எல்லா மீடியாஸும் ரிப்போர்ட் பண்ணுறது 20% 22% தான். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுது. இது நிலப்பரப்பை பிடிச்சது மட்டும் ப்ரெஷரை பில்ட் பண்ணலை. ஒவ்வொரு நாளும் ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதலில் இவங்களோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ் டேமேஜ் ஆகுது. அண்ட் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அதிக பலம் வாய்ந்த பகுதிகள், அதிகமாக அவங்க கிட்ட இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புதின் அவர்களை ஒரு சீஸ்ஃபயரை நோக்கி தள்ளணும். இப்படி அந்த சீஸ்ஃபயரை நோக்கி அவரை தள்ளணும்னா வேற ஆப்ஷன் உக்ரைனுக்கு கிடையாது. ரஷ்யாவை அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வைக்கணும். உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தத்தை, ஃப்ரண்ட்லைனில் நடக்கக்கூடிய யுத்தத்தை ரஷ்யா வரைக்கும் நம்ம கொண்டு போனாதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய அதிபருக்கு எதிராக திரும்புவாங்க. அப்படி இல்லையே என்னால் இந்த யுத்தத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ரஷ்ய அதிபர் தள்ளப்படுவார். அப்படி அவர் அந்த இடத்துல கார்னர் பண்ணாதான் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்கன்னு இந்த ஒரு பிளானை போடுறாங்க. எந்த ஒரு புத்திசாலி இந்த ஒரு பிளான் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சிங்கிள் வே மட்டும் டேமேஜை கொடுக்காது. அதாவது ஒரு பக்கத்தில் மட்டுமே, ரஷ்யாவுக்கு மட்டுமே இது பாதிப்பை கொடுக்காது. மாறா உக்ரைனுக்கு இதனால பெரிய ஒரு இழப்பு வரும். இதை அவங்க கெஸ் பண்ண தவறிட்டாங்களா, இல்லை ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக பண்ணாங்களா, இல்லை ரஷ்யா வந்து பெரிய ரெஸ்பான்ஸ்குள்ளே போகாதுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. அதையும் ஆரம்பிச்சாங்க. இந்த 40 நாள் ஆனது நேற்று நள்ளிரவோடு முடிஞ்சிருச்சு. சரி, ஓகேப்பா, 40 நாள் நடந்துருச்சு. இந்த 40 நாளில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இதில் ரஷ்யாவை தான் நாங்கள் தாக்க போகிறோம், ரஷ்யாவுக்குள்ளே அந்த யுத்தத்தை கொண்டு போக போகிறோன்றது தான் உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இதில் இருந்துச்சு. ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை பார்த்தோன்னா, ரஷ்யாவுக்கு சொந்தமான ரிஃபைனரிஸ், இப்போ ரஷ்யாவில் ஒரு 10 ரிஃபைனரி இருக்குன்னு வைங்க. அந்த 10 ரிஃபைனரியில் 2 ரிஃபைனரிஸ் அவுட் ஆஃப் சர்வீஸ் போயிடுச்சு. ஸோ அது இப்போதைக்கு வந்து ஆயிலை ப்ரொடியூஸ் அவங்களால பண்ண முடியாது, சுத்திகரிக்க முடியாது. மீதம் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸில் 10ல் 2 காலி. மீதம் இருக்கக்கூடிய 8ல் 3 ரிஃபைனரிஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸை குறைச்சிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. நான் வந்து இந்த 10ன்னு சொல்லக்கூடியது ஒரு கம்பேரிசனுக்காக. ரஷ்யா கிட்ட நிறைய ரிஃபைனரிஸ் இருக்கு. ஸோ ஒரு 20% வரைக்கும் ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடக்ஷன் அது சம்மந்தப்பட்ட அந்த ரிஃபைனரிஸ், அந்த யூனிட்ஸ் ஆனது இப்போ ஒர்க்கிங்கில் கிடையாது. மீதம் இருக்கக்கூடியதில் ஒரு 30% ரிஃபைனரி அவங்களோட ப்ரொடக்ஷனை இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. பார்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆனது நடந்துட்டு இருக்கு. மற்றபடி ரஷ்யாவோட கேஸ் பிளான்ஸோ இது எதுக்குமே எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒரு நிமிஷம் நிறுத்து. ரஷ்யாவோட 20% ஆயில் ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி இது எந்த விதத்துலையும் பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த 20% ரெஃபைனிங் அவங்க கட் பண்ணாங்கல்ல, அந்த 20% கட் பண்ணல, பாதிக்கும் அதிகமானது கிரீமியாவோட அந்த கடற்கரை, அதாவது சி ஆஃப் அசோவுக்கு பக்கத்தில் கிரஸ்னோடார் கிராய் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ரிஃபைனிங் யூனிட்ஸ். ஸோ இதனால ஏற்பட்ட பாதிப்பு, இதனால ஏற்பட்ட தட்டுப்பாடு ரஷ்யாவை அஃபெக்ட் பண்ணுறதை விட, அதாவது மெயின்லேண்ட் ரஷ்யாவை அஃபெக்ட் பண்ணுறதை விட இந்த கிரீமியன் பெனின்சுலாவை பெரிய அளவு பாதிப்பு வச்சிருக்கு. ஸோ உக்ரைன் எந்த ஒரு பெரிய அப்ஜெக்டிவோட உள்ள போனாங்களோ அதில் அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவு வெற்றி கிடையாது. கணிசமான அளவு பாதிப்புகளை கிரீமியாவில் ஏற்பட்டதை விட, ஏன்னா ரேஷன் பேசிஸில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் கிரீமியாவில் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாக்குள்ள இதோட தாக்கம் அந்த அளவுக்கு கிடையாது. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ரிஃபைனிங் யூனிட்ஸை ரஷ்யா நினைச்சாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் மீட்டு கொண்டு வர முடியும், அதை அவங்க கட்டவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முதல் விஷயம் வச்சா. இரண்டாவது இருக்கக்கூடியது சி ஆஃப் அசோவ் பகுதியில் ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட்டுக்கு சொந்தமான 120க்கும் அதிகமான கப்பல்களை தாக்குனது. லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டட் செய்திகளின்படி பார்த்தோன்னா, அந்த 120ன்னு சொல்லக்கூடிய கவுண்ட்ல சில மாறுதல்கள் இருந்துச்சு. அந்த ஒரு 130லிருந்து 140 கப்பல்கள் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 140 கப்பல்களில் 21லிருந்து 25 கப்பல்கள், அதாவது ஒரு
நீங்கள் 30 கூட வச்சுக்கோங்க. இந்த 30 கப்பல்களை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் இல்லை மூழ்கிருச்சு, டோட்டல் லாஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய கப்பல்கள் அந்த பகுதியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஷேடோ ஃப்ளீட்டில் ரஷ்யாவுக்கு ஒரு 30 கப்பல்கள் இழப்புன்னு வச்சுக்கலாம். 30 இல்லை, அதோட கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நம்ம 30 கூட கணக்கில் எடுத்துப்போம். இது பெரிய ஒரு பாதிப்பை ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஷேடோ ஃப்ளீட்டை சார்ந்த கப்பல்கள்ன்றதுனால இது ரஷ்யாவோட எனர்ஜியை கொண்டு போகிறதுல சில நாடுகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும். இப்போ ஈரான் மாதிரி நாடுகள், இன்னும் ரஷ்யாவோட அலைஸாக இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் சில நாடுகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுல பிரச்சனை. இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரதுல இதில் பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது. ஏன்னா ரஷ்யன் க்ரூடை நம்ம வாங்குறது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா முதல்ல ஒரு 30 நாட்கள் விலக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம பெரும்பான்மையான கப்பல்களை ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்டர்ன் சைடுல இருந்து, சைபீரியாவில இருந்து எடுக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த பக்கம் சீனாவை ஒட்டி அந்த ஒரு கடல் பகுதி வழியா வாங்கிட்டு இருக்கோம். சோ இங்க உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய், இதன் மூலமா ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் எல்லாம், சோ இங்க உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் அதன் மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பானது சின்ன பையர்ஸ், ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த சின்ன பையர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை. அண்ட் இந்த கப்பலை இயக்கிட்டு இருந்த அந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு பெரிய ஒரு லாஸ். இதுல சில கப்பல்கள் வந்து ரஷ்யாவே நேரடியாக ஆப்ரேட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ கப்பல்களோட இழப்பை பொறுத்த வரைக்கும் 30ன்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு ரஷ்யாவை சரி ஓகே டெம்பரரியாக ஒரு ஹால்ட்டை கொண்டு வரும். அதுவும் பர்மனெண்ட்டாக வந்து அந்த சேஞ்சஸ்ன்றதை அவங்களால பண்ண முடிய மாட்டேன்னு தெரியல. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று வைல்ட் பெரிஸ். இது ரஷ்யாவோட பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முக்கியம், இல்லை எவ்வளவு அவங்க இந்த ரஷ்யாவோட எக்கானமியில் கோலோச்சு இருக்காங்கன்றது ரஷ்யா இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரஷ்யா இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்குன்னு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த வைல்ட் பெரிஸ் அவங்களோட குடவுன்ஸ் ஆனது இது வரைக்கும் 10 இடங்களில் தாக்கப்பட்டிருக்கு. அந்த 10 இடங்களில் 4 கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன், அதுக்குள்ளே இருந்து எதையுமே அவங்களால இது பண்ண முடியல. மீதி எல்லாம் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஸோ ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்புகள்லேயே இது ஒன்று தான் ரஷ்யாவை கொஞ்சம், அதாவது அந்த லோக்கல் மார்க்கெட்டில் இல்லை கன்சூமர்ஸை போய் சேரக்கூடியதில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தோன்னா எதுவும் வந்து பெருசாக ரஷ்யாவை அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுலேருந்து ஈஸியாக ரஷ்யனால ரெக்கவர் ஆக முடியும், அதற்கான வளங்கள் அவங்க கிட்ட இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் நேரடியாக எதிர்த்துட்டு பின்பக்கம் வழியாக போய் அவங்களே இன்னும் ரஷ்யாவோட க்ரூடெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அடக்கம். ஸோ இதனால் பெரிய ஒரு டேமேஜ் அது ரஷ்யாவுக்கு கொடுத்துருமான்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கான பதில் இல்லைன்றதாக தான் வரும். இதுவே உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை பார்ப்போம். ஏம்பா ரஷ்யாவை வந்து டெய்லி உக்ரைன் அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தோன்னா ரஷ்யாவோட வெப்பன்ஸ் ரிப்போர்ட்லாம் அடிச்சதா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஏர்பேசஸ்லாம் தாக்குனதா சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பாதிப்பு இல்லையான்னு கேட்டால் இந்த 40 நாள் ஆப்ரேஷனில் ஒரே ஒரு அம்யூனிஷன் டிப்போர்ட்டுக்குள்ள உக்ரைனால ரஷ்யாக்குள்ள அழிக்கப்படலை. இந்த உக்ரைனோட சில மீடியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பழையபடியாக இந்த யுத்தம் ஆரம்பிச்சப்போ ரஷ்யாக்குள்ள நடந்த தாக்குதல், கிரீமியாவில் சில அம்யூனிஷன் டிப்போர்ட்ஸ் 2023-24 இந்த காலகட்டங்களில் அழிக்கப்பட்டது. அப்புறம் கிரீமியாவோட செவஸ்டோபோல் மேலே ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக்ஸ் நடந்துச்சு. இதெல்லாம் இந்த இடத்துல எடுத்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த விதமான செய்தியும் வரல, எந்த அம்யூனிஷன் டிப்போவும் தாக்கப்படலை. சரி, இப்போ ரொம்ப நேரம் இதே பேசுகிறோம். இப்போ உக்ரைன் கதைக்கு போவோம். எந்த காரணத்தை சொல்லி உக்ரைன் உள்ளே போனாங்களோ அது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு அடிகள் விழுந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல ரஷ்யாவை இந்த யுத்தத்தோட ஹீட்டை நாங்கள் ஃபீல் பண்ண வைக்க போகிறோம், அதுதானே இவங்க சொன்னது. ஆனால் இப்போ யார் தெரியுமா இந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறாங்க? உக்ரைன் தான். 30 கப்பல்களை அழிச்சாங்க. ஓகே, இது வரைக்கும் கருங்கடல் பகுதியில் ஒரு நேவல் பிளாக்கெட்டை ரஷ்யா இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து போடலை. கப்பல்கள் வரும், உக்ரைனுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும், உக்ரைன்லேருந்து பொருட்களை வெளியில் ஏற்றுமதி பண்ணும். இது எதுக்குமே ரஷ்யா தடை போடுறது கிடையாது. ஆனால் முதல் முறையாக கருங்கடல் பகுதியை கம்ப்ளீட் லாக்டவுனுக்குள்ளே ரஷ்யா கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் உக்ரைனுக்கு சரக்குகளை கொண்டு வந்த கப்பல், உக்ரைன்லேருந்து வெளியில் போன கப்பல்னு சொல்லி ஓவராலாக 21 கப்பல்கள் ரஷ்யானால் தாக்கப்பட்டிருக்கு, மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. வெறும் தாக்கிட்டு அந்த டேமேஜோட போனது அப்படியெல்லாம் கிடையாது. ரஷ்யாவோட மிசைல்கள் மற்றும் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களோட எண்ணிக்கை மட்டுமே இவ்வளோ நாள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒடேசா துறைமுகத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்த உக்ரைன் இப்போ ஒடேசா துறைமுகத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை சிம்பிளான ஒரு வார்த்தையில் சொல்லணும் வைங்க, உக்ரைனுக்கு இருக்கிறது ஒரு கம்மியான ஒரு ஷோர் லைன் தான். கிரீமியாவும் போயிடுச்சு, அந்த பக்கம் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளும் போயிடுச்சுன்றப்போ இந்த சின்ன ஒரு பகுதியை வச்சு தான் அவங்களோட எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட்டை 70% உக்ரைன் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 70% எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இன்கமிங்கும் கிடையாது, அவுட் கோயிங்கும் கிடையாதுன்றப்போ உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாக இது விழுந்துருச்சு. சரி ஓகே, ஏதோ கப்பல்கள் தான் பிரச்சனை, உக்ரைனுக்கு 10,000 கிலோமீட்டர் லேண்ட் பார்டர் இருக்குது, அது வழியாக அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் விட்டு வச்சாங்களா? அதுவும் கிடையாது. அதை பற்றி கடைசியாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பேட்ரியாட்டை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த உக்ரைன் இந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ். இந்த பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட விமானப்படை மட்டும் இல்லை, ரஷ்யாவோட மிசைல்ஸ்க்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுதான், எவ்வளோ மிசைல்ஸை உள்ள அனுப்புனாலும் இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 மிசைல்ஸை உள்ள அனுப்புறோன்னா அதோட சென்சிட்டிவிட்டியை பார்த்துட்டு எந்த அளவுக்கு இந்த மிசைல் வந்து த்ரெட்டாக இருக்குது, இல்லை எந்த லொக்கேஷனை நோக்கி அது போகுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கும் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. இந்த 40 நாள் கெடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகளை பார்த்தோன்னா
ரஷ்யா ஃபயர் பண்ண மிசைல்ஸில் 10 மிசைல்ஸ் உள்ள வந்துச்சு, 9 நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ரஷ்யா 50 மிசைல்ஸ் அனுப்புனாங்க, 49 நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ரஷ்யா 100 மிசைல்ஸ் அனுப்புனாங்க, 99.9 மிசைல்ஸ் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட் 1ல தான் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் உக்ரைன் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸோட எண்ணிக்கை உக்ரைனுக்குள்ள ஆல்மோஸ்ட் 0 இல்லைனா நில்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. இந்த பேட்ரியட்ஸோட அந்த எண்ணிக்கை காலியானதுக்கு காரணம் உக்ரைன் மட்டும் கிடையாது, ரஷ்யா இந்த 40 டேஸ் டைம் பீரியட்ல இவங்க ரஷ்யாவை நாங்கள் ஹீட்டை ஃபீல் பண்ண வைக்க போகிறோம், மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரெஃபைனரி தாக்க போகிறோம்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கறதுனால கீவை காலி பண்ணுது. ஸோ கீவில் ஹெவி மிசைல்ஸ் உள்ள வரப்போ உக்ரைனால் அதை தடுக்க முடியல, அவங்களுக்கு கவசமாக இருந்த பேட்ரியாட் காலி. மூணாவது இருக்கக்கூடியது என்ன தெரியுமா, எந்த அம்யூனிஷன் டிப்போலாம் நாங்கள் தாக்கிட்டோம், ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம், அதாவது ரஷ்யாக்குள்ளே நாங்கள் யுத்தத்தை கொண்டு போயிட்டோம்னு சொன்னாங்களோ, உக்ரைனோட அம்யூனிஷன் டிப்போட்ஸ் 35% இப்போ டெப்ளீட் ஆயிடுச்சு. டெப்ளீட் ஆயிடுச்சுன்றதை விட தாக்குதலுக்குள்ளாகி இருக்கு. இவங்களோட முக்கியமான அம்யூனிஷன் டிப்போட்ஸ்லாம் எந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்காது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிப்ரோ பெட்ரோவஸ் போன்ற மாகாணங்களில் ஃப்ரண்ட் லைனுக்கு சப்ளைஸ் கொடுக்கறதுனால அந்த பகுதிகளை ஒட்டிய இடங்கள்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷ்ணை பகுதியில் கியூவோட அவுட் ஸ்கர்ட்ஸில் இருந்த ரொம்ப பெரிய ஒரு அம்யூனிஷன் டிப்போட், உக்ரைனுக்கு வந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் டன் கணக்கிலான வெடிபொருட்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விசார் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இடமும் அழிக்கப்பட்டுச்சு. அதோட விளைவு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் வரைக்கும் அந்த பகுதியை உக்ரைன் கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணி யாரையும் அந்த இடத்துல உள்ள விடாமல் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்டை அந்த ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. இது எல்லாத்த விட பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் உக்ரைனுக்குள்ளே நடத்தப்பட்டுச்சு. ஜூலை மாதத்தில் மட்டும், போன வீடியோவில் கூட நம்ம பேசியிருப்போம், ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் மட்டும் பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா ஒரு 500 மிசைல்ஸாவது ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு அதிகப்படியான ஏவுகணை தாக்குதல் யுத்தம் தொடங்கிய காலகட்டத்தில் கூட ரஷ்யானால பண்ண முடியல. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதத்துலையும் ரஷ்யா ஃப்ரண்ட் லைனில் முன்னேறக்கூடிய அந்த விகிதமானது ஒரு 60% அதிகமாக குறைஞ்சிது. அவங்க ஒவ்வொரு நாளும் பிடிக்கக்கூடிய அந்த இடங்களோட பகுதிகள் இல்லை அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தோன்னா 0.5 ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சில ஏரியாலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், சில இடங்களில் வந்து ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் 3 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஜூலை மாதத்தில் மட்டும் 480 ஸ்கொயர் கிலோமீட்டர் டான்பாஸ், ஜாப்ரோசிஷியா இந்த 2 பகுதிகளில் மட்டுமே, அதாவது டொனட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க், ஜாப்ரோசிஷியா இந்த பகுதிகளில் மட்டுமே நடந்திருக்கு. கார்கிவ்ல நடக்கிறது கணக்கில் இல்லை, மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய தாக்குதல் கணக்கில் இல்லை, சுமி போன்ற பகுதிகளெல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்வர்ட் அந்த கிளைம், அந்த ஆரோ மேலே ஏறுறது இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஃபேவராக தான் இருந்துருக்கு. அந்த 40 நாள் டைமும் முடிஞ்சிருச்சு, 40 நாளுக்கு அப்புறம் அந்த பாதிப்புகளும் ஏற்பட்டுச்சு. ஆனால் உக்ரைன் இப்போ இதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க. ஒருவேளை இது மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்துன்னு வைங்க, இந்நேரத்துக்கு உக்ரைன் சொன்ன கணக்குக்கு ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயர் டீல் சைன் ஆயிருக்கணும். ஆனால் அது ஆகலை. இப்போ உக்ரைன் தான் உதவிகளை கேட்கக்கூடிய நிலைமையில திரும்ப இருக்காங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பிஆர் ஸ்டண்டா மட்டும் தான் பார்க்கணும். நான் அன்னைக்கு வீடியோவில் பேசுகிறப்ப அந்த ஒரு 40 நாட்களுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பேசியிருப்பேன், ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் அதை விட அதிகப்படியான ஸ்ட்ரைக்கை ரஷ்யானால பண்ண முடியும். அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோ இல்லை அதுக்கு திரும்ப ஹெவி ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பலமும் உக்ரைன் கிட்ட இல்லை. உண்மையை சொல்லணும்னா உக்ரைன் வந்து ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அதை ஒத்துக்காமல் திரும்ப திரும்ப நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கோம், திரும்ப வந்து எங்களால் ரஷ்யா இந்த மாதிரி பண்ணிட முடியும்னு அவங்க காமிக்கிறது தான் இந்த இடத்துல பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் உண்மையை மறைச்சு இன்னொரு பக்கம் இல்லாத செய்திகளையும் ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய செய்திகளையும் இந்த உக்ரைன் காமிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் தெரிய வருது. ஏன்னா அவங்க சைட் மீடியாஸ் காமிக்கிறப்போ அதை பெருசாக பேசக்கூடிய ஊடகங்கள், இன்டர்நேஷனல் ஊடகங்கள் ஆன் த கிரவுண்ட் என்ன ரியாலிட்டியில் நடக்குதுன்றதே காமிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். இருந்தாலும் இது கூட சேர்த்து சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் எண்ணிக்கை உக்ரைன் கிட்ட டெப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இதை நிறைய உக்ரைனோட சப்போர்ட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இல்லை அவங்க கிட்ட இருக்குது, ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறப்போ அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு அம்யூனிஷன் டிப்போ போச்சு. அப்பயே அந்த பேட்ரியாட்னால அதை தடுக்க முடியல. காரணம் அவங்க கிட்ட பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் இல்லை. ரொம்ப நாட்கள் கழிச்சு ரஷ்யாவோட Su-34 ஒரு நார்மலான ஒரு பாம்பர், Su-35ஓட கவர் இல்லாமல் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வெளியில் வரவே வராது. அது இப்போ ரொம்ப ஃப்ரீயாக எந்த விதமான எஸ்கார்ட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் டான்பாஸ் பகுதியில் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகி ஹெவி FAB குண்டுகளை வீசியிருக்கு. அண்ட் ஆன் த கிரவுண்டில் உக்ரைனோட ஒரு முக்கியமான மெக்கானிஸ்டு பிரிகேடோட அந்த ஒரு சர்ஜன் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர் கிரவுண்ட் ரியாலிட்டியை ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. எங்களால் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரஷ்யாவோட ட்ரோன்கள் இது வரைக்கும் எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ட்ரோனை நாங்கள் ஸ்பாட் பண்ணோன்னாவே அது பெரிய விஷயம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா
100 ட்ரோன்களுக்கும் அதிகமாக நாங்கள் ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கோன்னு அதையும் போட்டு உடச்சிருக்காரு. இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இருந்தாலும் உக்ரைன் இப்போ என்ன நிலமையில் இருக்காங்கிறது புரியணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்து இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ உக்ரைன் பண்ண அந்த 40 நாள் ஆப்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியர் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ரஷ்யாவை அந்த பெயினை ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்க. அது சில இடங்களில் மட்டும் உக்ரைனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு அதை விட ஹெவியான ஒரு ரிட்டாலியேஷன் ரஷ்யா கிட்ட இருந்து வந்தப்போ இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதில் யார் வின்னர்ன்றது அந்த முடிவு எடுக்கக்கூடியது உங்ககிட்டே விட்டுறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சொன்னா உக்ரைனோட இந்த 40 days பிளான் என்னை பொறுத்த வரைக்கும் இது உக்ரைனுக்கு ஒரு பார்ஷியல் விக்டரியை கொடுத்துருக்க மாதிரி ஒரு சூழல் நிலவலாம். ஏன்னா ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு கப்பல்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றப்போ, ஆனால் அந்த நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் இல்லை அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸில் இது எந்த அளவு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் நிமிடம் பெறுது உங்கள் ஆர்கே.